நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு புண்ணியத்திற்கும் ஒரு பலன் உண்டு. நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாபத்திற்கும் ஒரு பலன் உண்டு. மொத்தமாக ஒரு புண்ணியம் செய்தால் இப்படி ஒரு பலன், மொத்தமாக பாவம் செய்தால் இப்படி ஒரு பலன், அப்படி கிடையாது. இன்ன புண்ணியம் செய்தால் இது கிடைக்கும், இந்த பாவம் செய்தால் இது நடக்கும். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு புண்ணியத்திற்கும் ஒரு நல்லது நடக்கும், ஒவ்வொரு பாபத்திற்கும் ஒரு கஷ்டம் வரும். ஒருத்தர் 100 புண்ணியம் பண்ணியிருக்கார், 50 பாவம் பண்ணியிருக்காருன்னா இந்த 100ல் 50 கழித்து 50 புண்ணியம் மட்டும் வராது. 100 பாவம் பண்ணியிருக்கார், 50 புண்ணியம் பண்ணியிருக்காருன்னா 50 கழிச்சுட்டு 50 பாபம் மட்டும் அவர்கிட்டக்க வராது. ஏன் அப்படின்னா அப்படி வந்துடுத்துனா வாழ்க்கை அழுத்து போயிடும். ஒருத்தர் ரொம்ப ஹாப்பியாக மட்டும் இருப்பார், இன்னொருத்தர் ரொம்ப கஷ்டப்பட்டு மட்டுமே இருப்பார். இந்த வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் மாறி மாறி வந்தால் தான் நம்மளால் அந்த துக்கம் வரும்பொழுது அதை தாங்கிறதுக்காவது முடியும். அடுத்தடுத்து கஷ்டம் வந்துட்டே இருந்தால் எப்படி இருக்க முடியும்? இன்னும் சொல்லப்போனால் தொடர்ந்து சுகம் வந்தால் கூட அந்த சுகம் அழுத்து போயிடும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னென்னா நிழலின் அருமை வெயிலில் தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். நல்ல வெயிலில் கஷ்டப்பட்டு வரவனுக்கு தான் ஒரு மரத்தடியில் உட்காந்துட்டு ஓய்வெடுக்கும்போது அந்த நிழல் எப்படி இருக்குன்னு தெரியும். நிழல்லையே இருக்கிறவனுக்கு அந்த நிழலோட அருமை தெரியாது. அதனால் சுகம் துக்கம் ரெண்டும் மாறி மாறி வரணும். அப்படிங்கிறதுனால பாபத்துக்கும் பலன் வரும் பேரலாக, நம்ம பண்ணின புண்ணியத்துக்கும் பேரலாக பலன் வரும். புண்ணியம் அப்படின்னா எல்லாருக்கும் தெரிந்த ஒரு புண்ணியம். என்ன புண்ணியம் அப்படின்னா பசுமாடை பூஜை பண்ணுறது, கோ பூஜை அப்படிங்கிறது. கார்த்தால எழுந்து பார்க்க வேண்டிய சில மங்களகரமான பொருட்களில் பசுமாடும் ஒன்று. கார்த்தால எழுந்த உடனே இப்படி உள்ளங்கையை பார்க்கலாம், கார்த்தால கண்ணாடியை பார்க்கலாம். அது மாதிரி கார்த்தால பசுமாடை பார்க்கறது ரொம்ப விசேஷம். பசுமாடை தொடர்றதும் ரொம்ப புண்ணியம், பசுமாடை பூஜை பண்ணுறதும் ரொம்ப புண்ணியம், பசுமாட்டுக்கு நம்மால் முடிந்த ஏதாவது ஒன்று கொடுக்கறதும் ரொம்ப புண்ணியம், பசுமாடை பிரதட்சணம் பண்ணிட்டு வர்றதும் புண்ணியம், பசுமாடை நமஸ்காரம் பண்ணுறதும் புண்ணியம். பாகவதத்திலேயே கிருஷ்ணனுக்கு ஏதாவது பூதனை திருநாவர்த்தன் சகடாசுரன்லாம் வந்தாக்க கோபிகைகள்லாம் என்ன பண்ணுவான் அப்படின்னா, நம்ம வீட்டில் குழந்தைய உட்காத்தி வச்சு திருஷ்டி சுற்றுவோம் இல்லையா, அது மாதிரி இந்த பசுக்கள் இருக்கக்கூடிய அந்த கொட்டிலுக்கு கூப்பிட்டுட்டு போய் அந்த குழந்தைக்கு பசுஞ்சாணியை எடுத்து கேசவா நாராயணா மாதவா அப்படின்னு ரக்ஷை பண்ணினா, கோ மூத்திரத்தினாலே அந்த குழந்தைய ஸ்நானம் பண்ணினா அப்படின்னு பாகவதத்தில் வருது. பசுமாட்டுக்கிட்டேந்து எது வந்தாலுமே அது ரொம்ப பவித்திரமானது. இப்போ புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு இந்த பசுமாடு, புண்ணியம் வேறு பாபம் வேறேன்னு சொன்னேன். அப்போ புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கிறதுக்கு ஒன்று இருக்கிற மாதிரி பாப்பத்தை போக்கிக்கிறதுக்கு ஒன்று இருக்கணும் இல்லையா. இதை பண்ணினா புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கலாம், ஆனால் பாப்பத்தை சம்பாதிச்சுக்கணும்னு சொல்லக்கூடாது, பாப்பத்தை போக்கிக்கணும், அதுதானே கரெக்ட். அப்போ பாப்பத்தை போக்கிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா, மகாபாரதத்தில் இந்த தர்மபுத்திரர் சூதாட்டத்தில் தோற்று அதனால் அவர் காட்டுக்கு போகும்படியாக ஆர்த்து 12 வருஷம் காட்டில் இருக்கணும், 1 வருஷம் யாருக்கும் தெரியாத ஒரு தலைமறைவான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் அந்த பந்தயத்தினுடைய நிபந்தனை. அப்படி அவர்கள் காட்டில் போயிட்டு ஒரு 13 மாதங்கள் ஆயிடுத்து. 13 மாதங்கள் ஆன உடனே பீமனுக்கும் தர்மபுத்திரருக்கும் ஒரு சம்பாஷணை நடக்கிறது. பீமன் சொல்கிறான், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 1 மாதம் இருக்கே, இந்த 1 மாதமே 1 வருஷத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நிபந்தனைப்படி நம்ம 13 வருஷங்கள் காட்டில் இருந்ததாக ஆயிடும், நம்ம திரும்பி போய் ராஜ்யத்தை கேட்போம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ உடனே தர்மபுத்திரர் சொல்கிறார், நாம் ஒத்துண்டு தானே காட்டுக்கு வந்திருக்கோம், இந்த நிபந்தனையை ஒத்துண்டு தானே சூதாடினோம், இப்படி பண்ணினா பாவம் வராதா அப்படின்னு கேட்குறார்.
உடனே பீமன் சொல்கிறான், அந்த பாவத்தை தான் போக்கிக்கிறதுக்கு சாஸ்திரத்தில் வழி இருக்கே அப்படிங்கிறான். அவ்வளோ பெரிய பாபத்தை கூட போக்கிக்கிறதுக்கு சாஸ்திரத்தில் என்ன வழி இருக்குன்னா, பீமன் சொல்கிறான், சாஸ்திரம் சொல்கிறது நல்ல வண்டி இழக்கிற காளமாடு, பாரத்தை சுமக்கிற காளமாடுக்கு உணவு கொடுத்தா, அதுக்கு அவுத்திக்கீரை கொடுத்தா, அதுக்கு புண்ணாக்கு கொடுத்தா, அதுக்கு வைக்கோல் கொடுத்தா பாவம்லாம் போயிடும்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கே, அந்த விதத்தில் நம்ம பாப்பத்தை போக்கின்றலாமே அப்படின்னு சொல்கிறான். இதை எதுக்கு வியாசர் நமக்கு சொல்கிறார் அப்படின்னா, இந்த இதிகாச புராணங்கள் எல்லாம் நமக்கு நிறைய ஒரு மெசேஜை கொடுக்கறதுக்கு தான் வந்திருக்கு. அப்போ வியாசர் பீமன் சொன்னான்னு தன்னுடைய கற்பனையாக ஒரு விஷயத்தை நமக்காக சொல்கிறதுக்காக எழுதுகிறாரா அப்படின்னா அப்படி இல்லை. இப்போ ஒரு ட்ராமா நடக்கிறது, அந்த ட்ராமா முடிஞ்சிட்டு வெளியில் வரும்பொழுது அந்த ட்ராமாவில் ஒரு மெசேஜ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அந்த ட்ராமாவில் ஒரு மெசேஜ் இருக்குது. அந்த மெசேஜ் அந்த ட்ராமாவில் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கு பிளான் பண்ணி தான் அந்த ட்ராமாவனுடைய ஒரு போக்கு, அந்த ட்ராமாவனுடைய டயலாக்ஸ் எல்லாமே அமையறது. அப்போ பிளான் பண்ணி தான் அப்படி பேசுகிறா. அது மாதிரி இப்போ ராமாயணத்தில் வந்த அவ்வளவு கேரக்டர்ஸும், மகாபாரதத்தில் வந்த அவ்வளவு கேரக்டர்ஸும் அவர்களெல்லாம் மனிதர்களே இல்லை. அவர்களெல்லாம் அவதார புருஷர்கள். அவதார புருஷர்கள் பூமியில் வரதே எதுக்காக அப்படின்னா, நமக்கு பல தர்மங்களை, பல நல்ல விஷயங்களை, நம்ம வாழ்க்கையில் வாழறதுக்கு வேண்டிய அவசியமான நமக்கு ஒரு அறிவுரைகளை சொல்கிறதுக்கு தான் இவர்களெல்லாம் பூமியில் வந்து அவதாரம் பண்ணியிருக்க. நம்மளே தர்மர்னு சொல்லும்போது அவர் தர்மபுத்திரருடைய அவதாரம், அர்ஜுனன் சொல்லும்போது இந்திரன் இல்லைன்னா நரநாராயணனில் நரனுடைய ஒரு அவதாரம், பீமன்னு சொல்லும்பொழுது அந்த பீமன் வாயுனுடைய அவதாரம், அப்படிலாம் சொல்கிறோம். அதனால் இவர்களெல்லாம் வரும்பொழுதே இவர்கள் எப்படி பேசுகிறா அப்படின்னா, வியாசர் எழுதலை, அவர்கள் பேசினது தான் வியாசர் எழுதியிருக்கார். அவர்கள் பேசும் பொழுதே நமக்கு ஒரு மெசேஜ், நமக்கு ஒரு அறிவுரை, நமக்கு வாழ்க்கையில் ஒரு தேவையான விஷயங்களை தான் அவள் அந்த கேரக்டர்ஸ் அத்தனை பேருமே வந்து பேசியிருக்கா. பேசுகிறதுனால தான் நமக்கு வந்து இத்தகைய அரிய உபதேசங்கள் வந்து, அது ராமாயணமோ இதிகாசமோ அதில் இருக்கிற சம்பவங்கள் இருக்கட்டும், அவர்கள் பேசும்போது சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள், அதில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. மகாபாரதத்தில் அப்படி நமக்கு வேண்டிய அறிவுரைகள்லாம் நிறைய இடத்துல கொட்டி கிடக்கு. இப்போ பாவம் போக்குறதுக்கு ஒரு வழி சொன்னேன் இல்லையா, மகாபாரதத்தில் இன்னொரு இடத்துல சொல்கிறார், உனக்கு ஒரு ஆபத்து வரப்போகிறது, இல்லைன்னா கஷ்டம் வரப்போகிறது அப்படின்னு யூகம் பண்ணுற, உன்னால் ஒரு மாதிரி அனுமானிக்க முடியறது. அனுமானிக்க முடிஞ்ச உடனே அது வரட்டும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்காத. நீ என்ன பண்ண, இந்த கஷ்டம் இப்போவே வந்துட்டு தான் நினச்சி அதை நீ எப்படி அட்ரஸ் பண்ணுவியோ அப்படி அதை நீ வந்து நல்ல ஒரு எஃபர்ட் போட்டு அதை அட்ரஸ் பண்ணு. அப்போ தான் அந்த கஷ்டத்துலேருந்து உன்னால் வெளியில் வர முடியும். அது வந்ததுக்கு பிறகு நீ அட்ரஸ் பண்ணேன்னு ஆரம்பித்தா இட் இஸ் நாட் ரைட் அப்படிங்கிறார். இப்படி நம்மளுடைய இப்போ இதெல்லாம் டே டு டே லைஃப்க்கு தானே நமக்கு தேவை. இப்படி டே டு டே லைஃப்க்கு நமக்கு தேவையான நிறைய அறிவுரைகள், நிறைய உபதேசங்கள், நம்ம பார்க்காத ஒரு கோணத்தில் ஒரு விஷயங்களை பார்க்கக்கூடிய ஒரு அழகு, இதெல்லாம் நம்முடைய இதிகாச புராணங்களுக்கு அழகாக சொல்லப்பட்டிருக்கு, புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் நம்ம கோபூஜை பண்ணுறோம். கோபூஜைனால் நமக்கு புண்ணியம் வரா மாதிரி இந்த வண்டி மாடு அதெல்லாம் வண்டியில் கட்டி இழுக்கும் பொழுது அது எவ்வளவு சிமெண்ட் மூட்டை இழுத்துட்டு போகிறது, எவ்வளவோ கம்பி இழுத்துட்டு போகிறது, அதை நுகத்தடியில் இங்கே வச்சு 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 அதுக்கு புண்ணு வந்திருக்கும். நல்ல ஒரு மேலே ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஏறும்பொழுது அது தவிக்கும். காலில் அதுக்கு வந்து லாடம் அடிப்பா, அதுக்கு மூக்கணாங்கயிறு போடுவா, அது வாலை வந்து கட் பண்ணி விட்டுடுவா, அது வந்து இடுக்கலை மாட்டிக்கக்கூடாது, கால் இடுக்கலைன்னு. அதுக்கு வந்து நமக்கு இன்றைக்கி வந்து நம்ம ஒரு வேலையை செய்கிறதுக்கு யாரையாவது கூப்பிட்டா, இன்றைக்கி எனக்கு தலைவலி, நான் வர முடியாது அப்படின்றோம். அந்த மாடு என்னால் இன்றைக்கி தலைவலி, வண்டியில் கட்டாத சொல்லத்தான் முடியுமா? இன்றைக்கி எனக்கு வயிற்று வலிக்கிறது சொல்லத்தான். நமக்கு வர வியாதி எல்லாமே அதுக்கும் வரும். தலைவலி வரும், வயிற்று வலி வரும். அதுக்கு வயிற்றில் என்ன வியாதி இருக்கோ, ஹார்ட்டில் என்ன வியாதி இருக்கோ, பேச முடியாத ஒரு ஜீவன் இல்லையா? அதுக்கு தண்ணினாலும் கேட்க முடியாது, பசினாலும் சொல்ல முடியாது. அந்த ஜீவனுக்கு ஒரு உபகாரம் பண்ணுறது நம்முடைய பாப்பங்கள் எல்லாம் போக்கும்னு மகாபாரதத்தில் இருக்குது. அந்த ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு ஒரு ஆசையில் இன்றைக்கி நான் தெரிவித்தேன்.